குஸ்காக்கு என்ன வேணும் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நான் இந்த கப்பில் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் வந்து 100 கிராம்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ எந்த கப் எடுக்கிறியோ அதை வச்சுக்கோ. ஸோ இந்த கப்பில் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அரிசி இந்த மாதிரி வந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒயிட் ஆகிடணும். ஒயிட்டானால் ரெடி. ஸோ 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதே கப்பில் 1/2 கப்பு திக்கான தேங்காய் பால். சப்போஸ் திக்கான தேங்காய் பால் இல்லை, நீ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 1/2 கப் திக்காக இருக்கனால 1/2 கப் போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டு, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துண்டு, பெரிய துண்டு நான் 2ஆக உடைச்சிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு 3, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது வந்து கல்பாசி ஒரு சின்ன பீஸு, 2-3 பீஸ் சின்ன பீஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டக்கூடாது, ஸ்வீட் ஆகிடும். ஸோ இந்த 2 கப்புக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா. கீரை வேண்டாம், நான் காரம் ஆகிடும்னு கீரை இல்லை, காரமாக வேணும்னா போட்டுக்கலாம். முழுசாக பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதான். மசாலா வந்து தனி மிளகாத்தூள், சப்போஸ் தனி மிளகாத்தூள் இல்லைன்னா கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கோ. ஆனால் தனி மிளகாத்தூள் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கலரெல்லாம் வரும். காரம் இல்லாத மிளகாத்தூள் இருக்குல்ல, அது நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கரம் மசாலா, நம்ம என்ன வீட்டில் இருக்க கரம் மசாலா, மஞ்சப்பொடி, நெய், எண்ணெய், தண்ணி அளவு. ஸோ இப்போ பண்ணலாம். நான் வந்து குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணியே பண்ணி காமிக்கிறேன். அதை விசில் போடாமல், வெயிட் போடாமல் பண்ணுறது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். குக்கர் வச்சுருக்கேன், அடுப்பில் சூடாகிடுச்சு. இந்த டேபிள் ஸ்பூன், இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய், அவ்வளோ போதும். அதுக்கப்புறம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கலந்து போட்டால் தான் சாஃப்டாக வரும். வெறும் நெய் மட்டும் போட்டோன்னா ரொம்ப ஹார்டாயிரும், கொஞ்சம் டைம் ஆனாலும் ஹார்டாயிரும். ஸோ அதனால் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஈக்குவலாக போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். லேசாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போது கருவேப்பிலை, வெங்காயம், இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதுவும் முழுசாக, வெங்காயம் வதங்கிட்டனால வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 நிமிஷம் வதங்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், அதுவும் இப்போ வந்து போட்டுக்கணும். நார்மலாக அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், ஒரு ஸ்பூன் நிறையா வந்து போட்டுக்கணும். அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மசாலா பொடி,
மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. இது வந்து கலர் தான் இருக்கும், காரம் இருக்காது. காரமாக வேணும்னா நம்ம காரமாக போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், காரம் வேண்டாங்கிறதுனால அது போடுறேன். அதனால நான் வந்து 1.5 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன். சப்போஸ் வந்து உனக்கு இந்த பொடி இல்லை, கலந்த பொடி இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கோ, டேஸ்ட் நல்லா தான் வரும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கப்பில் ரைஸ் எடுத்துட்டேன்ல, இதில் 1/2 கப்பு. இது வந்து திக்கான தேங்காய் பால். சப்போஸ் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்னா, இப்போ தண்ணியாக இருக்குன்னா இதில் 1 கப்பு எடுத்துக்கலாம். நிறைய தேங்காய் பால் போட்டேன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் கரெக்டான அளவு போடணும். 2 கப்புக்கு 1/2 கப்பு தான். இது வந்து டின் தேங்காய் பால், நம்ம வீட்டில் பண்ண ஃப்ரெஷ் கிடையாது, டின் தேங்காய் பால். திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் 1/2 போட்டிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணி மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த ரைஸ் வந்து பழைய அரிசி. ஸோ 20 மினிட்ஸ் ஊற வச்சா தான் இப்படி ஆகுது. சப்போஸ் புது ரைஸாக இருந்ததுன்னா நீ வந்து 4 கப்புனா ஒரு 2 கப்புனா 4 கப் போடாமல் ஒரு 1/2 கப் கம்மி பண்ணிக்கணும். ஒரு 3.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். தேங்காய் பாலோடு சேர்த்து தான் மெஷர்மெண்ட். இப்போ 2.5 ஊற்றிட்டேன். 3.5 ஒரு 1/2 கப் ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம இந்த தண்ணியில் உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சிக்கனோ வெஜிடபிள்ஸோ போடலை, அதனால் உப்பு வந்து அதுக்கு போகாது. நார்மலாக பிரியாணிக்கெலாம் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இதுக்கு வந்து அப்படி இருக்க தேவையில்லை, கரெக்டாக இருந்தாலே கரெக்டாக வந்து சரியாக இருக்கும். இந்த டைமில் உப்பு வந்து இந்த தண்ணியை டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இல்லைன்னா அந்த ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அதுபோல் வந்து இப்போது நீ மெஷர்மெண்ட்டு இப்போது நிறைய பேருக்கு செய்கிறோம். இப்போ நான் 2 கப், இதில் 2 கப் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நீங்கள் 4 பேருக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் நிறைய பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரைஸ் நார்மல் சாப்பாடுக்கு நம்ம வைக்கிறோம்ல, அந்த அளவு நீ பார்த்துக்கணும். ஏன்னா இதில் சிக்கன் வெஜிடபிள் எதுவும் இல்லாதனால எந்த அளவு போடுறோமோ அந்த அளவு தான் ரைஸ் வரும். பிரியாணிலாம் இப்போ 2 கப் ரைஸு கொஞ்சம் சிக்கன் போடுவோம், நிறைய வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இது வராது. ஸோ அதனால் அளவு மட்டும் பார்த்துக்கோ, எத்தனை பேர் பண்ணுறோமோ அந்த அளவு பார்த்துக்கோ. அது கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி கொதிக்குது இல்லையா, இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அரிசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை வந்து போடுறேன். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரிசியும் தண்ணியும் சேர்ந்து கொதிக்கணும். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டவுடனே அடியில் போய் கொஞ்சம் நிற்கும். ஸோ அது நிற்காமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டேன்னா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா சரியாயிடும். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்தாங்க. அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணிடணும். இருக்கிறதுலே லோவாக, இப்போ எனக்கு இதுதான் வந்து லோ. அதில் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக சுற்றணும்.
அதுக்கு மேலே இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு இல்லைன்னா டைட்டான லிட்டு இருக்கு இல்லையா, அந்த அந்த பாத்திரத்தை வந்து நல்லா டைட்டாக மூடணும், இந்த மாதிரி கேப் இல்லாமல். நீ வந்து பெரிய நான் குக்கரில் இப்போ 2 கப்புனாலும் நான் குக்கரில் பண்ணுறேன். நீ 5 லிட்டர் குக்கர் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஓப்பன் பாத்திரம் பிரியாணி பாட் மாதிரி இருந்தாலும் அதில் கூட பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டோன்னா அந்த காற்று எல்லாம் வெளியில் போகாது. ஸோ அந்த மாதிரி டைட்டாக மூடிட்டு இதை போட்டுட்டு கரெக்டாக இப்போ வைக்கிறது டைமர் பண்ணோன்னா 7 மினிட்ஸ் தான். 7 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு திறந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிட்டு திருப்பி மூடி வச்சிடணும். ஆனால் 7 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து வெந்துடும். இப்போது 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இந்த ஸ்டீம் வரும். இப்படி வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து இதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா போட்டுட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு. ஆனால் உடனே எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால் அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் இருக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஹாட் பேக்கில் மாற்றிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டு தான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு வேறு மாதிரி பண்ணணும். சிக்கன் பிரியாணினா இதே மாதிரி தான் பண்ணலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக தயிர் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணனா நல்லா ஒட்டாமல் அடியிலெல்லாம் பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். இதுவே வந்து நம்ம குக்கரில் பண்ணுறத விட நல்லா பெரிய அகலமான பாத்திரம் இருக்குல்ல, பிரியாணி பாட்டு, அந்த மாதிரி பண்ணோன்னா இன்னுமே நல்லா வரும். நிறைய குவான்டிட்டிலாம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை நீ ஒரு 7 மினிட்ஸ் கழித்து திறக்கும் போது மேலே தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வை. 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். தண்ணியெல்லாம் அதே அந்த உறிஞ்சிடும். ஒருவேளை தண்ணி இல்லை, மேலே வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா நல்ல சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ நல்லா கொதிக்க வைக்கணும். லேசாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிவை. இது வந்து குழையிறதுக்கோ அடிப்பிடிக்கிறதுக்கோ சான்ஸே வராது. இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா வரும் டேஸ்ட்டு. நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. மெஷர்மெண்ட்டு இதே தான். நீ அளவு இன்க்ரீஸ் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. தேங்காய் பால் நிறைய போட்டுறாத, டேஸ்ட்டு வராது. அது மாதிரி நெய் மசாலா எதுவுமே நிறைய போட்டேன்னா அது டேஸ்ட்டு வந்து ரொம்ப முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. ட்ரை பண்ணி பாரு. நான் ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடியில் பாரு, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. எந்த ரீசனுக்காகவும் இந்த அடுப்பை வந்து அதிகமாக்கினேன்னா அடியில் பிடிச்சிரும், கொட்டிக்கும். அந்த கொதிக்க ஆரம்பித்தோடனே கம்மி பண்ணி வச்சுக்கணும். நல்லா லோவில் வச்சுக்கணும். அப்போ நல்லா வந்து கீழெல்லாம் ஒட்டாமல் நல்லா வந்துடும். ஓகே, பை.